இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 பொண்ணு, 1 பையன். அஞ்சலை என்னெல்லாம் பண்ணாங்களோ, அதே மாரியே அந்த பகுதியில வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இதுவரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறதில்ல. ஏன்னா, இப்ப இந்த அஞ்சலை போல ஆட்கள் வந்து ரொம்ப தெளிவா ஒரு பகுதியில உட்கார்றது மட்டும் இல்ல, அந்த பகுதியில இருக்க மக்கள எல்லா ரவுடிஸும் இவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துட்டவுடனே, இவங்களுக்கு என்னன்னா நம்மள காத்துக்கொள்ளணும், நம்மள பார்த்துக்கணும்னா, அப்போ ஒரு கட்சி தேவை. பிஜேபின்ற ஒரு கட்சிய இவங்க சாய்ஸ் பண்ணி உள்ள போயிட்டாங்க. சமீபத்தில ஒரு வருஷத்துக்கு அமித்ஷா வரப்போ கூட பார்த்தீங்கன்னா, அஞ்சலை வந்து முன்னாடி நின்னு அமித்ஷாக்கு ஆட்கள் சேர்த்தாங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நெட்வொர்க் லிங்க் வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு இந்த கஞ்சா சேல்ஸே பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா காலேஜ் பசங்க வந்து சண்டை போடுவாங்க. பல பேருடைய வீட்டு பத்திரம் அடமான போட்டதில் அவங்க வீட்டில் இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் கொடுக்கல, இப்போ வட்டி ஒருத்தர் கொடுக்கலன்னா அவங்கள இட்டுன்னு போய் கட்டி போட்டு அடிக்கிறதுக்கு இவங்க வந்து கொடுக்குற டார்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் டார்ச்சர். என்னென்னா அந்த லேடி இட்டுன்னு போய் ரூமில் பேச கூப்பிட்ற போய் இட்டுன்னு போயிட்டு அடிக்கிறது, அவங்கள நிர்வாணப்படுத்துறது, என்னெல்லாம் சொல்ல முடியாதோ அதெல்லாம் பண்ணுறது. நம்மளுக்கு காசு யாருன்னா தரலையா, நேராக போய்ட்டு அந்த திருநங்கைங்களை போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு சில திருநங்கை சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல, அவங்கள போய் அடிக்கிறது, அவங்க தெருவில் போய்ட்டு நிர்வாணப்படுத்துறது. அந்த இடத்துல ஒரு 4 திருநங்கைகளை வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸாக ஊற்றிட்டு கை தட்டிட்டு உங்கள் வீட்டில் வந்து அவங்கள ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாரை பார்த்திங்கன்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்ட ஒரு பெண் தாதா அஞ்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த அஞ்சலை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து புளியாந்தோப்பில் வந்து எல்லாரையும் பற்றி பேசுகிறீங்க, ஏன் அஞ்சலை பற்றி பேச மாட்டேறீங்க நீங்கள். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் டீப்பாக போகிறோம். யார் இந்த அஞ்சலிக்கு வந்து எப்படி இவ்வளோ ஒரு 1000 சவரம் நகை வந்து இன்றைக்கி அவங்க சுமந்து கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது. இப்படி பிரபல ரவுடிங்களோட எப்படி தொடர்பு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னன் பாலுக்கும் அஞ்சலை வந்து எந்த அளவுக்கு வந்து நெருக்கம், அவன் இவங்களுடைய ஆற்காடு சுரேஷ் பழி வாங்கணுன்றதுக்கோசமே முக்கியமாக இந்த ஆம்ஸ்ட்ராங்கை போட்டாங்களா, இவங்களுடைய சொத்து பின்னணி என்ன, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பின்னணி என்ன, சென்னை புளியாந்தோப்பு நரசிம்மபுரத்தில் இவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா பார்த்திங்கன்னா, அஞ்சலை வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 10ஓட 11 அவங்க யாரும் கத்தியெல்லாம் எடுத்து குத்தலை. ஆனால் வாய் வந்து பெரிய ரவுடிஸாக பேசுவாங்க. நிறையா குற்ற பின்னணியில் இருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே கந்து வட்டி. ஒருத்தரை கூட இல்லை, ஒரு 2 மர்டர் கேஸில் இன்வால்மெண்ட் ஆனது ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா ஒரு 10 எஃப்ஐஆருக்கு மேலே இருக்குது. இவங்கள பற்றி காவல் நிலையத்தில் போய்ட்டு சப்போஸ் ஒருத்தர் போய் புகார் கொடுத்தாலே அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அஞ்சலை காதில் கொண்டுன்னு போயிடுறாங்க. இதுதான் ஒரு மைனஸு. சுற்றி உள்ள பகுதியில் இருக்க மக்கள் வந்து அச்சப்படுறாங்க. காரணம் வந்து முழுக்க இவங்க பின்னாடி பல காவல்துறை அதிகாரிகளே இருந்ததால் தான் இந்த அஞ்சலை போல் ஆட்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பகுதியில் உட்கார்றது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் இருக்க மக்களை அடித்து துன்புறுத்துறாங்க. இப்போ யாருன்னா வட்டி தரலைன்னாலே அவங்க வட்டி தராததுக்கு காரணம் எதுவாக இருக்கட்டும், எனக்கு இந்த வாரம் வட்டி வந்தாகணும், 1 லட்ச ரூபாய்க்கு வாரம் 10,000 ரூபா, அப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய் வட்டி. இந்த மாதிரி சம்பாரித்த பணத்தில் தான் இவங்களுடைய ரவுடிசன்றது பெரிய அளவில் போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அவர் வந்து இவங்களுக்கு ரெண்டாவது கணவனாக இருந்தாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 பொண்ணு, 1 பையன். இந்த 2 பொண்ணு 1 பையனும் அஞ்சலை என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரியே அந்த பகுதியில் வந்து இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறதில்ல. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டாண்டர்டாக உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ரவுடிஸுடைய நெட்வொர்க்கு இன்க்ளூடிங் எண்ணூர் தனசேகர் உள்பட அஞ்சலை கண்ட்ரோலில் தான் இருக்கார். அப்போ என்னென்னா எல்லா ரவுடிஸும் இவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்துட்டவுடனே இவங்களுக்கு என்னென்னா நம்மளை காத்துக்கொள்ளணும், நம்மளை பார்த்துக்கணுன்னா அப்போ ஒரு கட்சி தேவை. பிஜேபின்ற ஒரு கட்சியை இவங்க சாய்ஸ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு அமித்ஷா வரப்போ கூட பார்த்திங்கன்னா அஞ்சலை வந்து முன்னாடி நின்று அமித்ஷாவுக்கு ஆட்கள் சேர்த்தாங்க. அப்போ அந்த டைமில் இவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க போல இருக்குது. நம்ம கூட வாழ்த்து தெரிவித்தோம், பரவாயில்லைங்க, இந்த மாதிரி வந்து பிஜேபி கட்சிக்காவது போயிட்டு ஓரளவு உங்களுடைய ரவுடிசத்தை கம்மி பண்ணுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா முழுக்க ரவுடிசம் என்பது இன்னும் அதிகமாக போச்சே தவிர
ஒன்று கூட கம்மியாகலை. என்னென்னா இவங்களுக்காக வழக்கறிஞர்கள் எப்பயுமே வந்து ஒரு 30-40 வழக்கறிஞர்கள் வந்து எப்பயுமே கரண்டில் இருப்பாங்க. இது இல்லாமல் இவங்களுடைய குலத்தொழிலே சொல்லலாம். என்னென்னா இந்த கஞ்சா பெரிய அளவில் ஹோல்சேலில் கஞ்சா வந்து சேல்ஸ் பண்ணுறது. அதாவது இவங்களுடைய டார்கெட்டு பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா விற்கிறது, அதுக்கப்புறம் ஏரியாவில். அப்போ பள்ளி கல்லூரிகளில் விற்கிறப்போ கல்லூரிகளில் அதிகப்படியான இளைஞர்கள் இவங்க கண்ட்ரோலில் வராங்க. ஒரு 150 காலேஜ் பசங்க, 200 காலேஜ் பசங்க ஒரு நெட்வொர்க் லிங்க் வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு இந்த கஞ்சா சேல்ஸே பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா காலேஜ் பசங்க வந்து சண்டை போடுவாங்க. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா திருநங்கைகள் வந்து ஒரு சில திருநங்கைகள், நான் எல்லா திருநங்கையும் சொல்ல, ஒரு சில திருநங்கைகள் வந்து சண்டை போடுறது. அப்படியே இவங்களுடைய ரவுடிசத்தை கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. இப்போ ஆற்காடு சுரேஷுடைய மர்டருக்கு பழி வாங்கணுன்ட்டு தான் பொன்னன் பாலு உள்பட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 28 பேருக்கு கிட்ட இந்த கேஸில் இன்வால்மெண்ட் ஆகி ஆம்ஸ்ட்ராங் கேஸில் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கேஸ் பாருங்கள், எல்லாருமே இருக்கிறப்பயே எல்லாருக்கும் பெயில் கிடச்சிச்சு. ஏன்னா முக்கிய குற்றவாளிங்க எல்லாருக்குமே பெயில் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் எவிடன்ஸ் யாரெல்லாம் அந்த கொலைக்கு உண்டான வண்டிங்க எடுத்து கொடுத்தாங்க, யாரெல்லாம் திட்டம் தீட்ட சொல்கிறாங்களோ, யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்களெல்லாம் காவல்துறை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 1 இயர் போச்சுன்னா மக்கள் வந்து மறந்துடுவாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை மறந்துட்டாங்கன்னா சொல்லிக்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட்டு சார்பாக விசாரணை பண்ணுறாங்க. 4500 பக்கம் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் குற்றவாளிகள் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. தானாக ஒரு 2-3 பேர் சாவறானுங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ நாளைக்கு இந்த சாட்சி ஏற ஏற இந்த கேஸ் வந்து இன்னெல்லாம் டம்மி ஆகுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இருக்கிறவங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே தண்டனை பண்ணணுன்னா காவல்துறை முனைப்போடு செயல்படணுன்றதுக்கு தான் பண்ணோம். இப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கிய குற்றவாளிகள் இன்னும் சிறைச்சாலையில் இருக்காங்க, இன்னும் பாதி பேர் கொஞ்சம் வெளியே இருக்காங்க. இவங்களால் பொற்கொடிக்கே நாளைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்றது தான் முக்கியம். இப்போ தற்காலிகமாக டெம்பரரியாக அவங்களுடைய பாதுகாப்புக்கு காவல்துறை கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு தர வேண்டிய காரணம் என்னென்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஈடுபட்ட அனைவருமே பயங்கரமான அக்யூஸ்டு. இந்த அஞ்சலியை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாலே சுமார் ஒரு 1000 சவரன் நகை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலே அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ எம்பி போல் பங்களா டைப்பில் இருக்கும் வீடு. அது மட்டும் இல்லாமல் பல பேருடைய வீட்டு பத்திரம் அடமான போட்டதில் அவங்க வீட்டில் இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் கொடுக்கல, இப்போ வட்டி ஒருத்தர் கொடுக்கலன்னா அவங்கள இட்டுன்னு போய் கட்டி போட்டு அடிக்கிறதுக்கே ஒரு 4-5 வீடு அந்த பகுதியில். அப்போ இது சர்வசாதாரணமாக நம்மளுக்கு தெரியுது. இப்போது ஒரு ஜென்ஸுன்னா பரவாயில்ல, ரோட்டில் 4 பேர் போட்டு ஒரு ஜென் அடிக்கிறாங்கன்னா பரவாயில்ல. லேடிஸ் எல்லாம் கந்து வடி வாங்கிட்டு இவங்க வந்து கொடுக்குற டார்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் டார்ச்சர். என்னென்னா அந்த லேடி இட்டுன்னு போய் ரூமில் பேச கூப்பிட்றப்ப இட்டுன்னு போயிட்டு அடிக்கிறது, அவங்கள நிர்வாணப்படுத்துறது, என்னெல்லாம் சொல்ல முடியாதோ அதெல்லாம் பண்ணுறது. அப்போ என்னென்னா இதுக்கு முழுக்க ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், நான் தைரியமாக சொல்லுவேன், ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு பக்கபலமாக இருந்து இவங்களை பற்றி ரிப்போர்ட் போட மாட்டாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஹவுசிங் போர்டில் அதிகப்படியான ஒரு 100% பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய, இது புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 90% பட்டியல் சமுதாயம் இருக்கக்கூடிய மக்கள். இங்கே என்னென்னா அதர் கேஸ்ட்டை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது P1, P2, P3, P4, P5, 6 இந்த 6 ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்திங்கன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதில் தேவர் இருக்கிறாங்க, நாடார் இருக்கிறாங்க. அப்போது மாற்று சமுதாயம் அந்த காவல்துறை உளவுத்துறையிலே சொல்கிறேன், இன்டெலிஜென்ஸே சொல்கிறேன். இப்போ தேவர் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு அவர் அஞ்சலியை பற்றி போட மாட்டார். ஏன் போட மாட்டார்னா, பட்டியல் சமுதாய மக்கள் எப்படி வேணாலும் போட்டோம், அவங்க இருந்தால் என்ன செத்தா என்ன, அதனால் இங்கே நடக்கிற விஷயத்த முக்கியமான கமிஷனருக்கோ இல்லை ஜாயின்ட் கமிஷனருக்கோ போட மாட்டுறாங்க, மறைக்கிறாங்க. இது உண்மை. நான் சொல்கிறது காவல்துறை தயவுசெய்து கண்காணித்தாலே முடியும். மக்களும் வந்து தீவிரமாக இதை கேட்கணும், தயவுசெய்து இதை கேட்கணுன்றது தான் என்னுடைய விஷயம். என்னென்னா ஒரு தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு இருக்கிறாரு. அவர் அஞ்சலியை பற்றி டீட்டெயிலாக இப்போ ஏன்னா நேரடியாக போய் அவங்கள போட மாட்டார். ஏன்னா அந்த மக்கள் எப்படி இருந்தானே, அவங்க இளைஞர் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து அஞ்சலை போல் பெண் தாதாக்களுக்கு சாதகமாயிடுது. என்னென்னா ஒரு அக்யூஸ்டு இப்போ கூட பாருங்கள், பெயிலில் வந்தோடனே அவங்கள யாரோ எதனா பண்ணிவிடுவாங்கன்ட்டு அந்த வீட்டு மனையில் ஜிப்சி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க.
நான் எதர்ச்சியாக அந்த பக்கம் போகிறப்ப கேட்டேன், என்ன போலீஸ் வந்து நிற்கிறீங்களே, என்னாச்சு நரசிம்மபுரத்தில் எதனா சண்டை? இல்லைப்பா அவங்க வந்து வந்திருக்காங்க, அதனால் சும்மா ஒரு 100 கால்ஸ் எதனா திடீர்னு எதனா ஒரு சம்பவம் ஆகிட்டு பாதுகாப்பு. பாருங்கள், சாமானிய மக்களுக்கு ஓட்டு போட்டு ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நிகராக ஒரு பெண் தாதாக்கு கொடுக்குறாங்களே தவிர, ஏரியாவில் சுற்றி ரவுண்ட்ஸு போகணும், எங்கே பிரச்சனை, எங்கே பிளாக்கில் சரக்கு விற்கிறான், எங்கே கஞ்சா விற்க வேண்டாம், போலீஸ் வந்து அந்த கார்னர் பூத் அவங்க வீட்டிலேருந்து கார்னர் பூத்தில் பேட்ரோலை போட்டு நிற்கிறாங்க. அப்போ வந்து பாதுகாப்பு யாருக்கு கொடுக்குறீங்க? பெண் தாதாக்களுக்கு, மக்களை கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கு, கந்து வட்டியில் வந்து எல்லாரையும் வந்து மிகவும் தரக்குறவங்க. இந்த கந்து வட்டின்றது இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக சில்வர் ஜூப்ளி கொண்டாடலாம். இந்த அஞ்சலை வந்து கந்து வட்டி கொடுக்குறாங்க. இதுக்கோசம் தண்டனை என்ன? 2024 மே மாதத்தில் ஒரு முஸ்லீமை, இப்போ முஸ்லீம்னாலே ஜமாத்து வந்துடும், அந்த எந்த ஜமாத்தும் போல ஒரு முஸ்லீமை வந்து ஒரு 4 லட்ச ரூபா பணத்துக்கோசம் 8 லட்ச ரூபா கேட்குறாங்க. அந்த 8 லட்சம் இல்லாமல் இன்னும் 10 லட்சம் கொடுன்னு அவனை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த முஸ்லீமால் அடி வாங்க முடியாத ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ கூட அந்த கம்ப்ளைண்ட்டை சீக்கிரமாக எடுக்காமல் டிலே பண்ணதால் ஒரு ஜமாத்துலேருந்து முஸ்லீம் அமைப்பெல்லாம் இட்டுன்னு வந்து இதை ப்ரெஸ் மீட்டிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்து அதில் 2 வருஷம் கன்வர்ஷன் ஆயிடுச்சு. என்னென்னா, இப்போ இந்த இஸ்லாமியர் போல் எத்தனை ஏழை ஜனங்களுக்கு ஒரு ஒரு பலம் இருக்கும். இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வாசலில் கம்ப்ளைண்ட்டு கூட எழுத தெரியாத எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட். ஒரு கம்ப்ளைண்ட் கூட எழுத தெரியாது. எழுதி கொடுங்கப்பான்ட்டு யார்கிட்டனா வந்து பேப்பர் வச்சுன்னு கெஞ்சி நிற்பாங்க. போலீஸ் காவலில் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட்லாம் எழுத மாட்டேன், நான் எதுக்கு எழுதணுன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி தரத்துக்கு ஒரு வக்கீல் வந்தார்னா, ஒரு சில வக்கீலுங்க 5000 கொடு 10,000 கொடுன்னுவாங்க. அப்போது இந்த ஜனங்க கஷ்டப்பட்டு வாங்கின இந்த கால் சவரமோ இல்லை தாலியோ கொலுசோ ஏதோ ஒன்று அடமானம் வச்சு புகார் கொடுப்பாங்க. அந்த புகார் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மெசேஜ் போய்டும். மெசேஜ் போனால் என்ன ஆகும்? வீடு பூந்து அடிக்கிறாங்க. அப்போது மறைமுகமான சப்போர்ட்டுன்றது இந்ததால் தான் இந்த அஞ்சலை போன்ற ஆட்கள் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், யாவனும் ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ்காரங்களே எனக்கு முந்தானியில் இருக்காங்க, நாங்கள் அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்றப்ப தான் நம்ம ஒரு கட்டத்துக்கு வரோம். ஒரு சில காவல்துறை அதிகாரிகளை தன்னுடைய முந்தானியில் சிறையாக வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம மீட்க வேண்டிய வேலையில் அவங்க எப்படியாவது போட்டோம். ஆனால் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கு ஒரு ரெமெடி வேணும். பப்ளிக்கு ஒரு ரெமெடி வேணும். என்னென்னா, இந்த பெண் தாதாக்கள் போல இருக்கக்கூடிய அஞ்சலை, ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து ஒருத்தனையும் கத்தி எடுத்து குத்துனதில்லை. ஒரு வயசான கிழமை 62 வயசு 2018 ஒருத்தரை, அதாவது சின்ன கேசவலுடைய கணக்கு புள்ளியை கொல்றதுக்கு கூட, பேரை கூட சொல்கிற ராதான்றவரை கொல்றதுக்கு கூட 2 ஆட்டோவில் போயிட்டு ஒரு 10 பேரோட போயிட்டு சண்டை போடுறாங்க. அப்போ ஒரு வயசான கிழவன் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுது. அப்போ அந்த 10 பேர் இட்டு போனால் தான் உங்களுக்கு வீரம் வருது. நீங்கள் சிங்கிளாக போயிட்டு யாரையும் போய் பிரச்சனை பண்ண முடியாது. அதேமாரி அஞ்சலை பொண்ணுங்களை சொல்கிறேன், ஒரு சில திருநங்கைகளை வச்சு ரவுடிசம் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு திருநங்கைகளை வச்சு நம்மளுக்கு காசு யாருன்னா தரலையா, நேராக போய்ட்டு அந்த திருநங்கைகளை போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம், ஒரு சில திருநங்கை சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல, அவங்கள போய் அடிக்கிறது, அவங்க தெருவில் போய்ட்டு நிர்வாணம் படுத்துறது, அந்த இடத்துல ஒரு 4 திருநங்கைங்களை வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸாக அவுத்துட்டு கை தட்டிட்டு ஒரே அமங்கலம் பண்ணி அவங்க வீட்டில் வந்து அமங்கலம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து கேடுகட்டத்தனமாக பண்ணுறதால இவங்க மேலே மக்களுக்கு அச்சம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட்டு அவங்களுக்கு பழக்கமானது ஒன்று. புளியாந்தோப்பில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களையும் நான் சொல்லுவேன், 6 இன்ஸ்பெக்டரு, 2 ஏசி, 1 டிசி, இதெல்லாம் அனுசரித்து போயிடுவாங்க. ஒரு கட்டத்து மேலே இவங்களுக்குன்னு வழக்கறிஞர் கட்சிக்காரங்க எல்லாம் வந்தோடனே ஆஃப் ஆகிடுவாங்க. ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனால் அஞ்சலை போன்ற ஆட்கள் தலையே நிமிர முடியாது. உதாரணத்துக்கு இப்போ கீழ்பாக் டிஸ்ட்ரிக்ட்டு, எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எப்பயோ வாஷ் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுங்க ஷார்ப்பாக இருக்காங்க காவல்துறை அதிகாரிங்க. இப்போ கீழ்பாக் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்களுடைய செல்வாக்கை காமிக்கணுன்னா முடியாது. ஆனால் புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் கரப்டடு ஒரு சில அதிகாரிங்க அவங்க பேச்சு கேட்பாங்கன்றதால இவங்க என்ன வேணாலும் பண்ணுறது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக தான் நம்மளை இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறோம். சார், நீங்கள் வந்து அந்த அஞ்சலை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? பல பேர் கேட்டுக்கொண்டதால் தான். அஞ்சலை ஒரு ரவுடியே கிடையாது. அஞ்சலை வந்து 10ஓட 11 போய் யார்கிட்டனா சண்டை போடுவாங்க. இன்க்ளூடிங் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வட்டி தருவா யார்கிட்டனா பேசிட்டாங்கன்னா, சரி ஓகே ஒரு செட்டில்மெண்ட் வந்துச்சு வச்சிங்களேன், நான் செல்லியம்மன் மேலே சத்தியமாக சொல்கிறேன்,
இனிமேல் அவங்க பேச்சு போக மாட்டேன்னு ஒரு ஆன்மீக ஆள் போல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு வச்சுங்களேன். நான் செல்லியம்மா மேலே சத்தியம்பா, இனிமேல் நான் வந்து அவங்கக்கிட்ட போக மாட்டேன், நான் ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டேன்னா போக மாட்டேன்னு. இன்றைக்கி அவங்களுக்கு ஏது இந்த 1000 சவரன் நகை? இன்கம் டேக்ஸு எந்த ஆஃபீஸர் போயிட்டு அவங்கள வீட்டில் ரெய்டு போடுவாங்க? இப்போ சாதாரண ஒரு கவுன்சிலர் வீடு, சாதாரண எங்கன்னா பணம் இருந்தால் போகிறாங்க. அப்போ எந்த ஒரு வருமானம் இல்லாமல் வெறும் கஞ்சா விற்று கந்து வட்டி, வட்டியிலே வந்து எப்படின்னா 1 ஹவருக்கு ஸ்பீட் வட்டி இருக்குது, ஒரு நாளைக்கு மீட்ரு வட்டிக்குது, ஒரு வாரம் வட்டி இருக்குது, ஒரு மாதம் வட்டி இருக்குது. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வாரத்துக்கு 10,000 ரூபாய் வட்டி இருக்குது. என்னென்னா இப்போ சண்டே டைமில் ஒரு கோழிக்கறி கடை இருக்குது வச்சுங்களேன், அந்த கோழிக்கறியை வாங்கி உடனே சேல்ஸ் பண்ணிடலாம். 1 லட்சத்துக்கு அவர் இப்போ வாங்கினாங்கன்னா உடனே அது ஒரு நாளில் சேல் பண்ணி கொடுத்துடலான்றதால 1 ஹவருக்கு ஸ்பீடு வட்டி மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய். அதே பாருங்கன்னா வாரம் 10,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய்க்கு, அப்புறம் மாதம் 10,000 ரூபாய், ஆளுக்கு தகுந்தா போல் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வர வருமானத்தை வச்சு தான் முழுக்க ரவுடிசமே பண்ணாங்க. அப்போ கவர்மெண்ட் ஏன் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணல என்ற கேள்வி நம்மளுக்குள்ளேயே வருது. ஏன்னா வருமானமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸில் வரக்கூடிய வருமானம். அப்போ இந்த வருமானம்லாம் வந்து அரசாங்கம் சரின்னு சொல்கிறாங்களா? இப்போ கஞ்சா விற்ற பணத்தில் ஒரு கார் வாங்குறாங்க, கஞ்சா விற்ற பணத்தில் ஒரு வீடு வாங்குறாங்க, கந்து வட்டி விட்ட பணத்தில் ஒரு 1000 சவரன் நகை வாங்குறாங்க. அப்படின்னா இதை வந்து அரசாங்கம் கேட்காதா என்ற கேள்வியில் தான் நம்ம காவல்துறைக்கு முன்வைக்கிறோம். என்னென்னா இப்போ நம்ம வந்து இதை பேசுகிறதால காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது மூலம் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்காலத்தில் இதுபோல் கந்து வட்டி கும்பல்கிட்ட மாட்டக்கூடாது. இவங்க பின்னணிலாம் வந்து பயங்கர மோசமான பின்னணி, இவர்களுடைய செல்வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிஸில் இருக்கும். மக்கள் விழிப்புணர்வாக வந்து இவங்க மேலே புகார் கொடுக்கணும். நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து புகார் கொடுங்க, காவல் நிலையத்தில் எடுப்பாங்க. அப்படி எடுக்கலைன்னா எங்களை போல் சமூக ஆர்வலரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே ஒரு முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறைக்கு செல்லும் வரை உங்களோட நாங்கள் இருப்போம். இதற்காக எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு கட்டணமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலராக இது சம்மந்தமாக குரல் கொடுக்க காரணம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு பிஎஸ்பி உடைய தலைவர் கொலை வழக்கிலே இவங்க இப்போ இருக்காங்கன்றதால இனி எதிர்காலத்திலையும் இவங்களுடைய செல்வாக்கு வளரும். அந்த டைமில் மக்களால் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நபராக இவங்களாம் இருப்பாங்கன்ட்டு தான் இவங்களை பற்றிய வீடியோ வந்து நம்ம இப்போ போடுறோம். Meriba Paneer Soda. I trust Meriba.